என் மகனுடன் நான் இந்த பராசக்தியின் படத்துக்கு போயிருந்தேன். பராசக்தி படம் பார்த்து முடிச்ச பிறகு என் மகனோட வெளியில வந்து அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா உனக்கு இந்த மொழி போராட்டம்னு ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ரொம்ப அவமானப்பட்டேன். ரொம்ப என் கடமையில் இருந்து தவறியவனாக என்னை கருதி கொண்டேன். அந்த மொழி போராட்ட வரலாறு நாம் அனைவருக்கும் கட்டாயமாக தெரியும். ரொம்ப முக்கியம். ஏன் இந்த தருணத்தில் தெரியணும்ன்றதை நான் சொல்றேன். எங்களின் பள்ளி பருவத்தின் போது, அது ஜஸ்டிஸ் பாரதிதாசனா இருக்கலாம், இளங்கோவா இருக்கலாம், எங்களுடைய பள்ளி பருவத்தில் அந்த போராட்டத்தின் அதிர்வுகள் இன்னும் இருந்தது. பள்ளிகளில் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றது இயல்பு. எங்களுக்கு தமிழ் எடுத்த தமிழ் ஆசிரியர்கள் அந்த எங்க பாட புத்தகத்திலையும் பள்ளிகளில் மற்றும் தமிழ் இல்லை. திரைப்படங்களில் கூட தமிழ் வசனங்கள் தெரிக்கும். திரைப்படங்கள் அதில் கூட தெரிக்கும். இந்த திரைப்படத்தில் தான் குறுந்தகையினுடைய ஒரு பாடலையே நான் கற்றுக்கொண்டேன். பொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செறியை கூந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே அப்படின்றத வந்து நாங்க பாட புத்தகத்துல கற்றுக்கல, சினிமா பார்த்தது. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்த ஒரு காலகட்டம் அது. தமிழ் திரைப்படங்களால், தமிழ் திரை பாடல்களில் நாங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டோம். கப்பலோட்டிய தமிழ் என்ற ஒரு படத்தில் அன்று மூவை பெண்ணல்லோன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டுல ஆனால இருந்து ஆனா ஆவண்ணா ஆ அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்துட்டு கசட தப்பற வல்லினம் ஞானமன மெல்லினம் எரள வழல இடையினம் அப்படின்றதெல்லாம் தமிழ் பாட புத்தகத்தை தவிர திரைப்பாடல்கள்ல இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்க எல்லாரும் வாழ்ந்தோம். அது மாத்திரம் இல்ல, சித்தாந்தங்களை அறிந்து கொள்ள தமிழ் பாடல்கள் உங்களுக்கு உதவிச்சு. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும், விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும், அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும் என்ற கம்யூனிச சித்தாந்தத்தை எல்லாம் நாங்கள் திரைப்படம் வழியாக கற்றுக்கொண்ட காலகட்டம் அது. ஆனால் காலங்கள் மாறின, காட்சிகள் மாறின, மதிப்பெண்கள் எடுப்பது முக்கியம் என்று ஒரு காலகட்டம் வந்தபோது தமிழ் படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஹிந்திக்கும் பிரெஞ்சுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் பூந்தாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்றது இன்னைக்கு தெரியும். மொழியில முக்கியம் மதிப்பெண் எடுக்கிறது இல்ல, மொழி மூச்சுன்னு தெரியறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உயிர்னு தெரிகிற தெரியறதுக்கு வந்து நம்ம மதிப்பெண்ணா கொடுக்க முடியாது. அது நம்மளுடைய மூச்சு, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதை விட நம்மளுக்கு மதிப்பெண் முக்கியமா போனதுனால பள்ளி பாட திட்டத்துல செகண்ட் லாங்குவேஜ் இடத்துல வேறு பல மொழிகள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மாணவர்கள் தமிழ்ல அவங்களுடைய எக்ஸ்போஷர் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம். இதனால் தமிழ் எல்லாவற்றிலும் ஒரு அடி பின் எடுத்து வைக்கிறது. இதுதான் நமது அடுத்த வேள்வி நடத்த வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு வேள்வி நடத்தியே தீர வேண்டும். 3500 ஆண்டுகளை கடந்த ஒரு மொழியினை பற்றி பெருமை கொள்ளாது தமிழ்நாட்டில் நாம் வாழ்வது தமிழுக்கு இழுக்கு. மூத்த வழக்கறிஞர்
வழக்கறிஞர் இளங்கோ சொன்னது போல ஆங்கிலம் தெரியாமல் தமிழ்நாட்டை தாண்ட முடியாது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழன் மற்ற மொழிகளை எதிர்க்கவும் இல்லை, மாறாக அவன் விரும்பி படிக்கவும் செய்கிறான். என் மொழியின் தொன்மையின் காரணமாக, எனக்கு இருக்கும் என் மொழி செருக்கின் காரணமாக மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல். மொழிக்கு ஒரு இழுக்கு வரும்போது உன் குரல் உயர வேண்டும். எந்த கட்டத்திலும் இந்த மொழியின் அருமையை தூக்கி பிடிப்பது நமது கடமை. அதை என்றும் மறவாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி